சத்யராஜ் ரஜினியும் ஃப்ரெண்ட்ஸ் நாகார்ஜுனா ஒரு டான் ஹார்பரில் கூலியாக இருக்கிற ரஜினியை கோல்டு தேட சொல்லி ஐடியா கொடுத்து நாகார்ஜுன்கிட்ட மாட்டி விடுறாரு சத்யராஜ். பதிலுக்கு ஸ்ருதிஹாசன் சத்யராஜ் பொண்ணு இல்லை நாகார்ஜுனோட பொண்ணு அப்படிங்கிற உண்மையை ரஜினி நாகார்ஜுனோட சொல்ல தன்னோட பொண்ணு சத்யராஜ்கிட்ட வளர்ந்து பிடிக்காம நாகார்ஜுனா சத்யராஜை கொண்டுறாரு. இதில் ஒரு செம ட்விஸ்ட்டு, செத்து போன சத்யராஜை சுடுகாட்டில் போய் தகனம் பண்ணுறதுக்காக எரிக்கிறாங்க. அப்போ சூடு தாக்காமல் பணமாக இருந்த சத்யராஜ் முழிச்சிக்கிறாரு. செம்ம ட்விஸ்டில் தன்னை கொலை பண்ண நாகார்ஜுனாவை ரிவெஞ்ச் மர்டர் பண்ணுறதுக்காக சத்யராஜ் வர்றாரு. அப்போ தான் அவர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. நாகார்ஜுனா ரஜினியோட பையன். மறுபடியும் ட்விஸ்ட்டு, நாகார்ஜுனாவை ஸ்ருதிஹாசன் கொலை பண்ணிடுறாங்க. மறுபடியும் ட்விஸ்ட்டு, ஏன்னா சத்யராஜ் ஸ்ருதிஹாசனும் அண்ணன் தங்கச்சிங்க. தன்னோட அண்ணன் சத்யராஜை கொலை பண்ணுறதுக்கு நாகார்ஜுனா ட்ரை பண்ண இன்டர்ன் நாகார்ஜுனா இவங்க கொலை பண்ணிட்டு அந்த கோல்ட் ஸ்மக்லிங் ஹார்பருக்கு இவங்க டான் ஆடுறாங்க. இதனால் கடுப்பான ரஜினி தன்னோட ஃப்ரெண்டு உபேந்திரா கூட்டிக்கிட்டு ஹார்பரில் ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. ஸ்ட்ரைக் நடக்கிறதுனால ஹார்பரில் நஷ்டம் வருது. ஸோ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக இந்த போர்ட்டோட ஹெச்ஆராக இருக்கிற அமீர் கானை பாம்பேலேருந்து கூட்டு வராங்க. கதையில் அடுத்த ட்விஸ்ட்டு, ஹெச்ஆராக இருக்கிற அமீர் கான் பாம்பேயில் ரஜினிகாந்தோட ஒன்றா கூலியாக இருந்த வேலை செஞ்சவர். அதனால் அவர் ரஜினிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. இன்டர்ன் அமீர் கான் சத்யராஜை கொலை பண்ணிடுறாரு. சத்யராஜை மறுபடியும் எரிச்சா எங்கே சூடு தாங்காமல் இவர் திரும்ப உயிரோட ஏஞ்சி வந்துடுவாருன்னு நிறைய ஐஸ் கட்டிலாம் போட்டு இந்த வாட்டி புதைச்சிடுறாங்க. இப்போ தனியாளாக இருக்கிற ஸ்ருதிஹாசனுக்கு வேறு வழியே இல்லை. நாகார்ஜுனாவுக்கு நீங்கள் அப்பாங்கிறனால நீங்கள் எனக்கு தாத்தா முறை வேணும், சத்யராஜ் எனக்கு அண்ணங்கிறனால நீங்கள் எனக்கு அங்கிள் முறை ஆயிடுறீங்க. அதனால் இப்போ நீங்கள் தான் எனக்கு அங்கிள். ஸோ இந்த ஹார்பரை நீங்களே எடுத்து நடத்திக்கோங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஸ்ருதிஹாசன் சொல்ல நான் எடுக்கவே கூலிதாவா அப்படின்னு தனியாக ரஜினி நடந்து போகிறாரு. அவர் நடந்து போகிறது அப்படியே ஜூம் அவுட் பண்ணால் ஃபிலிம் பை லோகேஷ் கனகராஜ். அவ்வளோதான் படம்.